கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். அப்ப தேவன் மேய்ப்பராய் இருந்தால் இந்த உலகத்தில் குறையில்லாத. அப்ப ஆட்டுக்கு தெரியணும், இந்த மேய்ப்பங்கிட்ட இருந்தா நான் எங்க போவேன்? கர்த்தருடைய வீட்டுக்கு போவேன். அப்ப ஆட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்பா இந்த மேய்ப்பங்கிட்ட போனா இவன் என்ன எங்க கொண்டு போய் சேர்ப்பான்? பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பான். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினேன், உங்க சபையாருக்கு தெரியணுங்க, நம்ம இந்த ஆள்கிட்ட பிரசங்கம் கேட்டா இந்த சபைக்கு போனா எங்க போய் சேரலாம்? அதுவும் ஆட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வேணுமானா மரணத்தின் பள்ளத்தாக்கிலேயே நடக்கலாம், வேணுமானா அதுக்கு சத்துருக்கள் முன்னால இருக்கலாம், பாதை ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த மேய்ப்பன் என்ன எங்க கொண்டு போய் சேர்ப்பான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வீட்டில் நீடித்த நாளா இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். அதுக்கு தான் சர்ச்சை, அதுக்கு தான் மேய்ப்பன், அதுக்கு தான் மேய்ப்பனை வச்சிருக்கு. இந்த பிரசங்கம் கேட்டா நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை, குறைவில்லாமலும் இருக்கணும், இந்த உலகத்திலையும் குறைவில்லாம வாழணும், அதே வேளையில மகிமையில கொண்டு போய் சேர்க்கணும், கர்த்தருடைய வருகைக்கு போய் நிற்கணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் உபதேசம், அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் ஆலயத்துக்கு வர்றோம், அதுக்கு தான் வேத வசனத்தை நம்ம கேட்கிறோம். வாழ்க்கையில எத்தனையோ மரண துக்க சமம் நமக்கு வரலாம், மரண இருள் நம்மை சூழலாம், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். என்ன நடந்தாலும் முடிவு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் தேவனுடைய நாமத்துக்கு. அதனால தான் சோதிச்சு பார்ப்பா, ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியன் நினைச்சா சபை தொடங்கிடலாம். சபை தொடங்குறது ரொம்ப ஈஸி, மளிகை கடை தொடங்குறத விட சபை தொடங்குறது ரொம்ப ஈஸி. பட் சபை எதுக்கு தொடங்குறீங்க? ஏன் சபை நடத்துறீங்க? வயிற்று பழப்புக்கா? வேலை இல்லாதனாலயா? நோ நோ நோ. எப்படியாயிலும் நான் உயிரோட எழுமணும், எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கணும், எப்படியாயில் தேவராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒரு ஊழியருக்கு தரிசனமா இருக்கணும், ஒரு சபைக்கு தரிசனமா இருக்கணும். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும், அதுதான் அவனுடைய விஷன், அதுதான் அவனுடைய தரிசனம். அதனால தான் பவுல் சொன்ன, வேதம் சொல்லுது, தேவன் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மட்டுமே அவர்களை நடத்த முடியும். எல்லாம் நடத்த முடியாதுப்பா, எல்லாரும் பரிசுத்தவான்களா இருக்கலாம்ப்பா, எல்லாருக்கும் அனுபவம் இருக்கலாம், எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். பட் நான் சபையை நடத்தணுமான, ஏன் சபையை நடத்தி அந்த பக்கம் கொண்டு போகணுமானா என்னுடைய அங்கீகாரம் தேவை. இன்னைக்கு உலகத்தில் நிறையா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கு, ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவல் என்று ஒன்று இருக்கு, அப்ரூவல் ஸ்கூல் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி, எல்லாத்திலையுமே ஒரு அங்கீகாரம் என்று ஒன்று இருக்கு. தேவனுடைய அங்கீகாரம் நம்முடைய ஊழியத்தில் தேவை.